வெல்கம் டு BAV's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி இட்லிங்க சூப்பரா சம்மர் ஸ்பெஷல் மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு ஜவ்வரிசி வச்சு இட்லி பண்ணலாம். ஜவ்வரிசி கிச்சடி சாப்பிட்டுருப்பீங்க, ஜவ்வரிசி வடை வச்சுருப்போம். நான் இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி வச்சு இட்லி பண்ண போகிறோங்க. சாஃப்டாக சூப்பராக வரும் பாருங்க. நைட்டே ஊற வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி நைட்டு ஊற வச்சேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொட்டாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் 5 to 6 hours ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கப்பு உப்புமா ரவாங்க, ஒரு கப்பு தயிர், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன், ஒரு அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக கார்னிஷுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சம் கேரட் துருவி வச்சுட்டுருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த ஜவ்வரிசி அரை கப்பு ஊற வச்சுருக்கேன். அரை கப்பு ஊற வச்சா உங்களுக்கு ஒரு கப்பு கிடைக்கும். நீங்கள் எந்த கப்பால் ஜவ்வரிசி எடுத்துக்கிறீங்களோ, ஊறின ஜவ்வரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த ஈக்குவலாக தான் உப்புமா ரவா போடணும். நீங்கள் வேணும்னா இட்லி ரவா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத உப்புமா ரவாங்க, வறுக்கலை, இது வெறும்னா உப்புமா ரவா எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரை கப்பு ஜவ்வரிசி ஊற வச்சா ஒரு கப்பு வந்திருக்குல்ல, இந்த ஜவ்வரிசியை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேங்க. இது பல்ஸில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டின்னு வரணும். அப்படியே கூட பண்ணலாம். இது இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துடுறேங்க. இதை பாருங்க, இப்போ பல்ஸில் அரைச்சின்னு வந்தாச்சுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் இப்போ அரைச்சின்னு வந்தது போட்டுடலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஒரு கப்பு உப்புமா ரவாங்க, வறுக்காத உப்புமா ரவா, அதை போட்டுடலாம். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்க, இப்போது ஒரு கப்பு தயிருங்க, ஒரு கப்பு தயிர் விட்டுடலாம். தண்ணி நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நிறைய போடாதீங்க, பார்த்து போட்டுக்கோங்க. எங்கள் சேனல்லே அவல் இட்லி கூட போட்டிருக்கேங்க, அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணுங்க. அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு பேக்கிங் சோடாங்க. பேக்கிங் சோடா போட்டால் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வரும் இட்லி, அதுக்காக போடுறது. உங்களுக்கு பேக்கிங் சோடா போடுற விருப்பம் இல்லைன்னா ஒரு 2 hours முன்னாடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு 2 hours அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க, மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். A few minutes later. இப்போது 10 minutes ஆகிடுதுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக ஊறிருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம், பார்த்து விட்டுக்கோங்க. நான் தண்ணியே விடலை, இதில் நம்ம தயிர் விட்டதும் கரெக்டாக இருக்குது ஜவ்வரிசி ஊறினா இதுக்கும். இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டுருக்கேங்க. இப்போ இட்லி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்டர் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இட்லி தட்டை எடுத்துட்டு ஏற்கனவே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்க, ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி போட்டுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் குழந்தைங்களுக்காக நம்ம கூட சாப்பிட்லாங்க. கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன், கேரட் போடுறேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கேரட் போட்டு பொடி பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த இட்லி மாவு அது மேலே ஊற்றிடலாங்க. கார்னிஷுக்கு ஒரு
முந்திரி பருப்பு வச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இது குக்கரில் வச்சிடலாங்க. இப்போ வாங்க அடுப்பேற்றி குக்கரில் நான் ஏற்கனவே தண்ணி வச்சாச்சுங்க. தண்ணி கலைச்சுட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம இட்லி தட்டு வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாங்க. A few minutes later. இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் எடுத்துங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா ஃப்ளஃபியா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வைக்கணுங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுத்துங்க. ஓரளவுக்கு நல்லா ஆறிடுத்து. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாங்க. எப்படிலாம் இதே மாதிரி நம்ம இந்த குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணதுங்க. எப்படி வந்திருக்குன்னு அதுவும் பார்க்கலாம். பாருங்க, அவ்வளோ பஃபியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. முந்திரி எல்லாம் வச்சு பண்ணது. பாருங்க, வேர்க்கடலை சட்னியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு ஆனியன் சட்னி கூட பண்ணி சாப்பிட்லாம். எங்கள் சேனல்லையே நாங்கள் ஆனியன் சட்னியும் போட்டிருக்கோம், வேர்க்கடலை சட்னியும் போட்டிருக்கோங்க. அது ரெண்டுத்துலேயே நீங்கள் எது ஒன்றுத்தையாதும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஜவ்வரிசி இட்லி பாருங்கள், தொட்டால உடையும் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.